வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காய் தக்காளி குருமா. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுரக்காய் நீர்ச்சத்து அதிகம் உள்ள காய், வெயிலுக்கு ஏற்றது. அது மட்டும் இல்லாம சுகர், பிபி, கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும். வாங்க இப்ப நம்ம அடுப்படிக்கு போய் பார்க்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்ச உடனே 2 பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்குவோம். அதோட அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு கப் சுரக்காயை இதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி 1 கப் தண்ணீர் விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 1 விசில் விட்டு இறக்குனா குருமா ரெடி ஆகிடும். சுரக்காய் தக்காளி குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.